அவர்களை மாதிரி தோல்வியை தழுவியவர்களும் இல்லை, அவர்கள் எட்டிய உச்சங்களை எட்டியவர்களும் யாரும் இல்லை. காவிரி பிரச்சனையில் கூட நதிநீர் தீர்ப்பாணைய ஆணையை அரசிதழில் வெளியிட வைத்த பெருமையும் அவரை சாரும். அம்மா உணவகம் உலகம் முழுக்க பல இடங்களில் பேசப்பட்ட செய்தியை பார்த்தோம். நோபல் பரிசு வாங்கின அமர்த்தியா சென் அவர் எழுதிய புத்தகத்தில் அதை பற்றி குறிப்பிடுகிறார். அதனால எம்ஜிஆர் போன பிறகு அவர்கள் புறந்தள்ள முயன்றார்கள். ஆனால் மக்கள் அவர்கள் பின்னாடி நின்றார்கள். அவர் பயன்படுத்திய சில வார்த்தைகள் அவரை விட்டு போன தலைவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அச்சில் கொண்டு வர முடியாத அளவிற்கெல்லாம் வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அவர் தயங்குகிறார். திருமாவளவன் ஜெயலலிதா அம்மையாருடைய கரத்தை பிடிப்பதற்காக தயங்குகிறார். பின்பு ஒருவேளை ஒரு கூட்டணி ஆட்சி வருமானால் ஒரு காலத்தில் அவரே கூட பிரதமராக வருவார் என்று அவரே எண்ணியது உண்டு. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் 9ஆம் ஆண்டு நினைவு நாள். தமிழக அரசியல் வரலாற்றில் அவர் ஏற்படுத்திய தாக்கம் மிகப்பெரியது. இன்று ஜெயலலிதா இல்லாத இடத்தில் ஒரு வெற்றிடம் உருவாகியுள்ளதா? இது பற்றி பேச நம்முடைய இணைந்திருக்கிறார் எழுத்தாளர், முனைவர், ஐக்கிய நாடு சபைகளில் பணிபுரிந்த இரா கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன். சார், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் 6 முறை முதல்வராக இருந்திருக்காங்க. எம்ஜிஆருக்கு பிறகு 2 முறை தொடர்ந்து முதல்வராக இருக்காங்க. அயன் லேடி, அம்மான்னு பல பெயர்களில் சூட்டப்படுற ஜெயலலிதா அவர்களோட வெற்றிடம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பெண்களுக்கு ஒரு பெரிய பேரிழப்புன்றது தான் அந்த அம்மா இல்லாதது எனக்கு தோணுது. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் பெண்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக அவர்கள் இருந்தார்கள். அதாவது பெண்களால் எதையும் சாதிக்க முடியும், ஆண்களுக்கு சற்றும் இழைத்தவர்கள் இல்லை அவர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஆண்களை விட கூட ரொம்ப திறமையாக நிர்வாகம் செய்ய முடியும். பல ஆண்களை அவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய ஆளுமை சக்தியாக தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்கவே திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த அம்மா செயல்பட்டார்கள். அவர்களுடைய தலைமை பண்புகள் அப்படி இருந்துச்சு. அந்த அம்மாவுக்குன்ட்டு ஒரு பெரிய வசீகரம் அவர்களுக்கென்று இருந்தது. அவர்கள் செல்கின்ற இடங்களில், அதாவது அவர்களை மாதிரி தோல்வியை தழுவியவர்களும் இல்லை, அவர்கள் எட்டிய உச்சங்களை எட்டியவர்களும் யாரும் இல்லை அரசியல் வாழ்வில், அந்த குறுகிய காலத்தில்னு சொல்லலாம். ஏன்னா அவர்கள் பிரதமரையே உருவாக்கக்கூடிய நிலைக்கு உயர்ந்தார்கள். ஒரு 13 மாதங்கள் அவருடைய தயவில், அவர் தந்த ஆதரவில் அப்போ அமைந்த 2வது வாஜ்பாய் அரசு ஆட்சி செய்தது. அந்த 13 மாதங்களும் அந்த ஆட்சி இருக்குமா விழுந்துருமா, நித்திய கண்டம் பூரண ஆயுசு என்று சொல்லுவார்கள் இல்லையா? அந்த மாதிரி அந்த அம்மா எப்போ வேணாலும் அவர்கள் தங்களுடைய ஆதரவை திரும்ப பெற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு நிலை இருந்தது. அதை பின்னாடி கடைசி காலங்களில் அவர்கள் அடிக்கடி அப்படி சொல்லி அச்சுறுத்தியும் அந்த ஆட்சியை நடத்தினார்கள். அதனாலேயே அந்த ஆட்சி கவிழ்ந்தது அவர்களால். அதற்கு பிறகு பாஜக திமுகவோட கூட்டணி சேர்ந்த அதிசயமும் நடந்துச்சு. அப்போ இங்கே பேசின பிரதமராக இருந்து முன்னாள் பிரதமர், மேனாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பேசும்பொழுது, என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் இவ்வளவு துன்பமான ஒரு காலத்தை நான் வெகு சில நேரங்களில் மட்டுமே அனுபவித்திருக்கிறேன். அப்படியே சொன்னாங்க. அதனால் மிகப்பெரிய ஆளுமை. அவர்களுடைய திட்டங்கள் இன்றும் அவருடைய பெயரை சொல்லி கொண்டிருக்கின்றன. அதாவது இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம், இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, நம்ம பார்க்குறோம். ஒரு காலத்தில் தண்ணீர் எப்போவுமே நமக்கு பிரச்சனை. தமிழகத்தை பொறுத்தவரையில் அது இங்கே உங்களுக்கு தாமிரபரணி தவிர மற்ற எல்லா ஆறுகளும் அதனுடைய கிளைகளும் வெளியிலிருந்து வர்றது தான். ஆந்திராவிலிருந்து வருது, கர்நாடகாவிலிருந்து வருது, கேரளாவிலிருந்து வருது. இங்கு சொந்தமாக நமக்கென்று நதிகள் இல்லை. அதனால் நீர் வரத்து என்பது ஒரு பெரிய சிக்கல் நமக்கு. காவிரி பிரச்சனை உங்களுக்கு தெரியும். காவிரி பிரச்சனையில் கூட அந்த நதிநீர் தீர்ப்பாணைய ஆணையை அரசிதழில் வெளியிட வைத்த பெருமையும் அவரை சாரும். அதே மாதிரி 69% இடஒதுக்கீடு என்பது 9வது அட்டவணையில் சேர்த்து அதற்கு சட்ட ரீதியாக ஒரு தொட முடியாத உயரத்திற்கு அதை கொண்டு போய் வைத்ததும் அந்த அம்மையாரின் சாதனை. அதனால தான் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று வீரமணி அவர்கள் சொன்னாங்க. ஆமாம், திராவிடர் கழகத்தினுடைய வீரமணி அவர்களுக்கு ஒரு பிராமணராக பிறந்த
ஜெயலலிதா அம்மையாருக்கு வீரமணி அவர்கள் அந்த விருதினை தந்த அதிசயமும் அந்த பட்டத்தை வழங்கிய அதிசயமும் நடந்ததை நம்ம பார்த்தோம். அதற்கப்புறம் இலவச மடிக்கணினி, அம்மா உணவகம், அதுக்கு தண்ணீர், அம்மா உணவகம் உலகம் முழுக்க பல இடங்களில் பேசப்பட்ட செய்தியை பார்த்தோம். நொபல் பரிசு வாங்கின அமர்த்தியா சென் அவர் எழுதிய புத்தகத்தில் அதை பற்றி குறிப்பிடுகிறார். அதனுடைய சிறப்பை பற்றி, உயர்வை பற்றி, அது ஏற்படுத்தி இருக்கிற சமூக மாற்றங்களை பற்றி எல்லாம் விவரிக்கிறார். இது அவர்களுடைய அரசனுடைய சாதனைகளாக நம்ம பலது சொல்லலாம். குழந்தைகள் நிறைய படிக்க வந்தது, பெண்களுக்கென்று தனியாக மகளிர் காவல் நிலையங்கள், 30% காவல் துறையில் பெண்களுக்கென்று இடஒதுக்கீடு, அம்மா உப்பு, அம்மா நீர், அம்மா உணவகம், அம்மா சிமெண்ட், அம்மா மருந்து கடைகள் என்று எங்கும் நீக்கமர அம்மா நிறைந்த காட்சியை நாம் அவருடைய கடைசி காலங்களில் பார்த்தோம். அரசியலில் அவர் ஒரு விஸ்வரூபம் எடுத்து இருந்தார். அந்த விஸ்வரூபத்தின் முன்பாக வேறு யாரும் கண்ணுக்கு தெரியாமல் போய்விடக்கூடிய அபாயம் இருந்தது. அவர்தான் கட்சிதான் அவர் என்ற இடத்தில் அவரை மாதிரி ஒரு அதிகாரம் மிக்க ஆட்சி செலுத்திய ஒரு முதலமைச்சர் தமிழகத்திலோ அதற்கு முன்போ பின்போ இருந்ததில்லை என்று நான் எண்ணுகிறேன். அதே மாதிரி அவரை போன்ற ஒரு கட்சித் தலைவரும், சர்வ அதிகாரம் படைத்த ஒரு கட்சித் தலைவரும் தமிழகத்தில் அதற்கு முன்பு இருந்ததில்லை என்றே நான் எண்ணுகிறேன். அவருடைய தொண்டர்களும் அவருடைய விசுவாசிகளும் அவரிடத்தில் காட்டிய இந்த பக்தியும், அது விசுவாசம் அல்ல, பக்தியாகவே அது இருந்தது. அதை நம்ம பார்த்தோம். அவர் முன்பாக அவர்கள் உட்கார்வதற்கு அஞ்சினார்கள், நின்று கொண்டே பேசக்கூடிய நிலைமையை பார்த்தோம். அப்போது அந்த அம்மையார் பெண்களுக்கு பொதுவாக சமையலறையிலும் வீட்டினுடைய பின்புறத்திலும் இருக்கக்கூடிய பெண்கள் தலைமை ஏற்று அவருக்கு பின்பாக பல செல்வாக்கு மிக்க ஆண்கள் அணிவகுத்து செல்வதை பார்க்கும் அந்த அதிசயத்தை பெண்கள் ஆசை தீர கண்டுகளித்தார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அந்த அம்மா விட்டு சென்ற இடம், வெற்றிடம், மிகப்பெரிய வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை ஒருவர் நிரப்ப வேண்டுமென்றால் அந்த மாதிரி ஒரு பெண் ஆளுமை வருவதற்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆகும்னு எனக்கு தெரியலை. அரசியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் போன பிறகு அவர்கள் இணையாக, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இணையாக அவர்கள் அவரோடு அரசியல் செய்தார்கள். கலைஞர் கருணாநிதியினுடைய அரசியல் பாரம்பரியம் ரொம்ப பெருசு. அவர் ஒரு 70 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவர். இவர்கள் இடையில் வந்தவர்கள். 82 தான் பொது வாழ்க்கைக்கு வருகிறார்கள். அதற்கு முன்பு அவர்கள் தயக்கத்தோடவே நடிப்பு தொழிலுக்கு வந்தவர், படிப்பில் அதிக நாட்டம் உள்ளவர், நிறைய புத்தகங்களை படிப்பவர். இப்படியெல்லாம் படப்பிடிப்பு தளத்தில் கூட அவங்க புத்தகம் படிச்சுட்டே இருப்பான்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்த ஒரு 2 ஆண்டுகள்லேயே மாநிலங்களவைக்கு போகிறாங்க. அங்கே அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் பேரறிஞர் அண்ணா அங்கே மாநிலங்களவையில் இருந்த 185வது இருக்கை. அந்த இருக்கையில் உட்கார்ந்து அவர்கள் பல அற்புதமான பேச்சுக்களை பேசியிருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு குஷ்வந்த் சிங் பெரிய எழுத்தாளர் அவர் சிலாகித்திருக்கிறார். இந்திரா காந்தி அம்மையார் அவருடைய பேச்சை கேட்டிருக்கிறார்கள். இப்படி வளர்ந்த அவர் அதிமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக எம்ஜிஆருக்கு பிறகு அடுத்து அக்கட்சியினர் பெரிதாக விரும்பிய ஒரு முகமாக வெகு சீக்கிரத்தில் மாறிப்போனார். அதனால் அந்த கட்சியில் இருந்த மூத்தவர்களுக்கு அவரை கண்டு ஒரு அசூயை, அச்சம் எல்லாம் வந்துச்சு. அதனால் எம்ஜிஆர் போன பிறகு அவர்கள் புறந்தள்ள முயன்றார்கள். ஆனால் மக்கள் அவர்கள் பின்னாடி நின்றார்கள். இந்த அம்மையார் பின்பாக பெண்களும் தாய்மார்களும் மற்றவர்களும் தொண்டர்களும் அணிவகுத்து நின்றார்கள். எம்ஜிஆரனுடைய லெகசி, அவருடைய கொள்கை எச்சத்தை காப்பாற்றக்கூடிய, அதை வழிநடத்தக்கூடிய ஒரே ஆளுமை இவர்கள்தான் என்று அவர்கள் எண்ணியதால் அந்த இடத்திற்கு அந்த அம்மையார் மிகவும் சிரமப்பட்டு வர முடிந்தது. பல இடர்பாடுகளுக்கு இடையில் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள், நான் சோனியா காந்தி கிடையாது, நான் ஹசீனா கிடையாது, பங்களாதேஷனுடைய ஷேக் ஹசீனா கிடையாது, என்னுடைய தந்தையார் முஜிபுர் ரஹ்மான் கிடையாது, என்னுடைய கணவர் ராஜீவ் காந்தி கிடையாது. இந்த மாதிரி எந்த விதமான அரசியல் பாரம்பரியமும் மற்ற ஒரு பின்னணி குடும்பம் என்று எனக்கு கிடையாது. நான் சாதாரணமாக முளைச்ச சுயம்பு. பல கஷ்டங்களுக்கு மத்தியில் நான் இந்த பொது வாழ்க்கையில் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன், இங்கே நிற்கிறேன் அப்படின்ட்டு அந்த அம்மையார் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக தான் அந்த அதிகாரமிக்க பண்பு இவருக்கு உருவாச்சுன்னு நினைக்கிறீங்களா?
இல்லை, அதாவது பொது வாழ்க்கையில் பெண்கள் இருப்பது என்பது மிகப்பெரிய துன்பம். அதற்கு ஏன் இவ்வளவு எல்லாரும் ஆசைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு ஒரு அந்தரங்கம், தனிமை அதெல்லாம் போயிடும். நீங்கள் ஒரு பொது சொத்தாயிடுறீங்க. நீங்கள் எங்கே போனாலும் கூட்டம் உங்களை துரத்தும். உங்களுக்கு தனிமையினுடைய மகத்துவம் அப்போ தான் புரியும். அந்தரங்கத்தினுடைய அவசியம் அப்போ தான் புரியும். நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்தீங்கன்னா கூட 4 பேர் வந்து ஹலோ சார் எப்படி இருக்கீங்கன்னு உங்களை கூட பேசுவாங்க. இது சாதாரண ஆண்களுக்கே ஏற்படுகின்ற ஒரு துன்பம். நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, அதுவும் மிக வசீகரமிக்க ஒரு பெண்ணாக நீங்கள் இருக்கிறீர்கள். மிக அழகாக பேசுவீர்கள், அழகாக எழுதுவீர்கள், மிக நளினமாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள். அப்படின்னா உங்களுக்கு பொது வாழ்க்கையில் அதுவும் நீங்கள் தனியான ஒரு பெண்ணாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு கணவர் இல்லை. அப்போது நீங்கள் தனி மரமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய துன்பம் இருக்கும். இப்படி அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்தார்கள். அதனால் ஆண்களிடம் அவர் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் அவருக்கு பொதுவாகவே இருந்தது. எல்லா பெண்களுக்கும் இருக்கும், அவருக்கும் இருந்தது. அதனால் அவர் ஆண்களை கொஞ்சம் அவருடைய அனுபவத்தின் காரணமாக அவர் கொஞ்சம் அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைத்திருந்தார். அவர் பயன்படுத்திய சில வார்த்தைகள் அவரை விட்டு போன தலைவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு அச்சில் கொண்டு வர முடியாத அளவிற்கெல்லாம் வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதை மறந்துட்டோம்னா கூட அவர் பொதுவாக அவருடைய கட்சியில் இருந்த அவருடைய அடுத்த கட்ட தலைவர்களை அவர் நடத்திய விதம், அவருடைய விசுவாசிகளாகத்தான் அவர்களை அவர் நடத்தினாரே ஒழிய அடுத்த கட்ட தலைவர்கள் அவர்கள் தங்களுக்கு சமமானவர்கள் அப்படின்லாம் அவர் நடத்தலை. திருமாவளவன் ஒரு இடத்துல சொல்கிறார், அவர் கூட்டணி வைத்திருக்கும் பொழுது நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு படம் 1998ன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வைகோ, டாக்டர் ராமதாஸ், இவர் நான் நினைக்கிறேன் திருமாவளவன் நினைக்கிறேன், இவர்கள் எல்லாம் சேர்ந்து திருமாவளவன் 2006 தான் வரார் கூட்டணிக்கு. அந்த கூட்டணியில் இவருடைய கையை அவர் பிடித்து கொள்ள வேண்டும், அவருடைய கையை இவர் பிடித்து கொள்ள வேண்டும், கையை இப்படி உயர்த்த வேண்டும். அவர் தயங்குகிறார். திருமாவளவன் ஜெயலலிதா அம்மையாரனுடைய கரத்தை பிடிப்பதற்காக தயங்குகிறார். பிடிங்க என்று சொல்லுகிறார். என்ன அதை ரொம்ப நெகிழ்வாக பதிஞ்சிருக்காரு தொல் திருமாவளவன். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவர்கள் இந்த பொது வாழ்க்கையில் பெண்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அவர்கள் ஒருவேளை அதை ஒரு எல்லைக்கே கொண்டு போனாங்களோன்ட்டு நான் நினைக்கிறேன். ஜெயலலிதா பெற்ற வெற்றிகள் மிக முக்கியமாக பேசப்படணும். 1991 இருக்கட்டும், 2 முறை தொடர்ந்து தேர்தல் எம்ஜிஆருக்கு பிறகு தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இதெல்லாம் எப்படி சாதிச்சாங்க அவங்க? இல்லை, அதில் அவங்களுக்கு ஒரு சின்ன அதிர்ஷ்டமும் இருந்துச்சுன்னு சொல்லணும். 91 அவர்கள் வென்றதற்கு காரணம் அதிமுக திருப்பி ஒன்றுபட்டுடுச்சு. அது ஒரு முக்கியமான காரணம். ஆனால் அதைவிட அதற்கு சமமான ஒரு காரணம் ராஜீவ்காந்தியினுடைய மறைவு. அவருடைய மரணம் ஏற்படுத்திய அனுதாபாலை திராவிட முன்னேற்ற கழகத்தை 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவில் ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டது. ஒரு இடத்துல தானே அந்த நேரத்தில் திமுக வென்றது. வெறும் கலைஞர் கருணாநிதி மட்டும்தான் வென்றார் எனக்கு தெரிஞ்சு. அதற்கு பிறகு பரிதி இளம்பழுத்தி வென்றார். அதற்கு பின்பு நடந்த தேர்தலில் அந்த வென்ற இடத்தை அவர் அதிலிருந்து விலகிவிட்டார் கலைஞர் கருணாநிதி. அதனால் அந்த மறைவு ஒரு வகையில் பெரிய ஒரு உந்துதலையும் ஒரு வேகத்தையும் இவர்களுடைய கூட்டணிக்கு ஏற்படுத்தியது. 2016 அவர் 2வது முறை ஆட்சிக்கு வருவதற்கு பெரிதும் துணை நின்றது விஜயகாந்த் தனியாக போனது. எப்போவுமே 4 முனை போட்டி இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட கூட்டணியில் இருந்துச்சு. ஆனால் 4 முனை போட்டின்னு வரும்பொழுது இவர்கள் விஜயகாந்த் தலைமையில் ஒரு கூட்டணி இருந்துச்சு. காங்கிரஸ் திமுக ஒரு கூட்டணி, அண்ணா திமுக ஒரு கூட்டணி, அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணின்னு இன்னொரு கூட்டணி இருந்துச்சு. அப்படி வாக்குகள் சிதறும் பொழுது தமிழகத்தினுடைய அப்போதைக்கு தனிப்பெரும் கட்சியாக இருந்த கட்சி அதிமுக. அதனால் அவர்கள் வென்று வர முடிஞ்சது. அப்போத்தான் அதிகமான வேட்பாளர்களை அதிமுக நிறுத்தியது. 227 அதிமுக வேட்பாளர்களும் 7 தோழமை கட்சி வேட்பாளர்கள் அதிமுக சின்னத்தில் போட்டியிடுமாறும் அம்மையார் ஏற்பாடு செய்தார். அப்போ தான் இவர் நின்றார், நம்ம நடிகர் சரத்குமார் இந்த கட்சியினுடைய இரட்டை இலை சின்னத்தில் நின்று வெற்றியும் பெற்றார். மிகப்பெரிய வெற்றி. ஆனால் அந்த கூட்டணிக்கும் இவர்களுக்கும் உள்ள வாக்கு வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கிடையாது.
ஆனாலும் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வென்றாலும் ஃபஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் அப்படின்ற நம்முடைய தேர்தல் முறையில் நீங்கள் வென்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். அதனால் அது அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு. அவர்களுடைய உடல்நலத்தை சரியாக பார்த்து கொள்ளவில்லை. அதனால் நாம் அவர்களை இழந்துட்டோம். தேசிய அரசில் வந்து ஜெயலலிதா அவர்கள் எப்பயுமே ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்காங்க. வாஜ்பாய் ஆட்சி கவிழ்ப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மோடியா லேடியான்னு கூட சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல. தேசிய அரசில் வந்து ஜெயலலிதா வந்து ஜொலிக்காம போனாங்களா, இல்லை இன்னைக்கு இருந்திருந்தால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி இருக்கிறதா அவர்கள் தேசிய அரசியலில் ஒரு இன்னைக்கு தீதி மமதா பானர்ஜி எந்த அளவிற்கு பேசப்படுகிறார்களோ அதே அளவிற்கோ அல்ல அதை விட அதிகமாக கூட பேசப்படும் ஒரு நபராக இந்த பிஜேபி ஆட்சியில் கூட இருந்திருப்பார்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு பெரிய பிராந்திய தலைவராக அப்போவே உருவெடுத்துட்டார். அது தொடர்ந்து இருந்திருக்கும். பின்பு ஒருவேளை ஒரு கூட்டணி ஆட்சி வருமானால் ஒரு காலத்தில் அவரே கூட பிரதமராக வருவார் என்று அவரே எண்ணியது உண்டு. 2014 அவர் தமிழக தேர்தல்களில் தமிழக அரசியலில் அவர் வென்ற வெற்றிகள், அவர் சாதித்த சாதனைகளை யாரும் சாதித்ததில்லை. 37 நாடாளுமன்ற தொகுதிகளை வென்று சாதனை படைத்தார் ஜெயலலிதா. அப்போது 4 முனை போட்டி தான் எனக்கு தெரிஞ்சு 2014. அதனால் காங்கிரஸ் தனியாக நின்றுச்சு. அதனால் அவர் என்றும் ஒரு பெரிய ஆளுமையாக இருந்திருப்பார்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வயதும் அவருடைய நோயும் அவரை ஒருவேளை இன்னும் கொஞ்சம் மெதுவாக செயல்பட வைத்திருக்கலாம். ஆனால் அவர் போக போக அவருடைய அரசியல் பக்குவம் என்பது போக போக வளர்ந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இப்போ அதிமுகவில் பல குழப்பங்கள் நிலவுது. ஜெயலலிதா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியை அதிமுகவை வழி நடத்திட்டு வந்தாங்க. இப்போ வந்து ஒரு பல குழப்பங்கள் நிலவுது. ஒரு உட்கட்டமைப்பை வந்து அவங்க உருவாக்கிட்டு போகலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் அப்படி நினைக்கல. எந்த தலைவருமே தனக்கு பின்னாடி யார் என்று சொல்லிட்டு போகிறது கிடையாது. அண்ணா அப்படி சொல்லிட்டு போகலை, காமராஜர் அப்படி சொல்லிட்டு போகலை, எம்ஜிஆர் அப்படி சொல்லிட்டு போகலை. இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆருடைய டிஜிபியாக இருந்த மோகன்தாஸ் பதிவு செய்கிறார், எனக்கு பிறகு பிரளயம்தான், டிலூஜ் எனக்கு பிறகு அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிறதா அவர் பதிவு பண்ணுறார். அதனால் யாரும் தனக்கு பிறகு முதல்ல இந்த தலைவர்கள் அவர்கள் வந்து நிரந்தரமானவர்கள், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை என்ற எண்ணம் பல தலைவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு அடுத்து யார் வருவது என்பதை பற்றி அவர்கள் சிந்திக்க அஞ்சுவதற்கு காரணமே அதுதான். அவர்கள் எவ்வளவு நாள் முடியுமோ அங்கே இருந்துடணுன்ட்டு. அப்புறம் அந்த பதவியிலிருந்து அவர்கள் விட்டு தருவது என்பது, இது சிங்கப்பூர் இல்லை. இந்த சிங்கப்பூரில் தான் லீ குவான் யூ வந்து நான் பதவி விலகி அடுத்தவர்களுக்கு வழி விடுறேன், நான் மென்டோர் மினிஸ்டர் ஆகிடுறேன் என்றெல்லாம் சொன்னார். அது மாதிரி உங்களுக்கு வெகு சில இடங்களில் மட்டும்தான் நடப்பதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக ஆசியாவில் அந்த மாதிரி நடப்பதை நான் பார்க்கலை அதிகமாக. மேற்கத்திய நாடுகளில் அவர்கள் அரசியலில் வந்து ஒரு பெரிய பொறுப்புக்கு வருவதையும் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் நீங்கள் பேராசிரியராக இருப்பதையும் ஒன்றாக பார்க்கிறார்கள். நான் அமெரிக்காவில் படிக்கும் பொழுது நான் ரொம்ப சர்வசாதாரணமாக பார்த்தது, ஒரு கிளின்டன் நிர்வாகத்தில் ஒரு பெரிய துணை செயலராக அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அல்லது அண்டர் செக்ரட்டரியாக இருந்திருப்பார். அவர் ஹார்வர்டில் சொல்லிக் கொடுப்பார். அல்லது நான் படித்த டஃப்ட்ஸ் பல்கலைக்கழகத்தில் அவர் ஒரு முழு நேர ப்ரொஃபஸராக இருப்பார் அவர் பதவி முடிஞ்ச பிறகு. இப்போ நீங்கள் எடுத்துங்க ஹிலரி கிளின்டன் அவர்கள் படித்த ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தில் அவர் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்துட்ருக்கார். ஒரு காலத்தில் அதிபர் பதவிக்கு போட்டி போட்டார், ஒரு காலத்தில் வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்தவர். அதே மாதிரி காண்டலீசா ரைஸ் ஒபாமாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்தவர். அவங்க ஸ்டான்ஃபோர்டில் சொல்லித்தராங்க. அதனால் அந்த நாட்டில் அவர்கள் ரெண்டுத்தையும் சமமாக பார்க்கிறார்கள். நம்ம நாடு மாதிரி கிடையாது. பை த வே, ஹிலரி கிளின்டன் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் ஜெயலலிதா அம்மையாரை அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது வந்து சந்தித்தார்கள். ஜெயலலிதா அவர்கள் 9ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவங்க தலைமை பண்பும் தமிழகத்தில் அவங்க அரசியலில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு மிகப்பெரிய கருத்தை பகிர்ந்துமைங்க. உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழுடன். நன்றி.